ஹாய், வெல்கம் டு மிதிலாவின் கதைகள். இன்னைக்கு நம்ம முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து 5 குறள்கள் முடிஞ்சிருக்கு. 6வது திருக்குறள். பொறிவாயில் 5 வித்தான், பொய்த்தீர் ஒழுக, நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் எனும் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி பொய் சொல்லாத நல்ல ஒழுக்கத்தில் நிலைத்து வாழ்பவர்களின் வாழ்வு நலமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வார்கள். இப்போ இத வச்சு ஒரு கதை பாத்திரலாமா? நேர்மையில் வெற்றி. சுரேஷ் என்ற இளைஞர் பியூட்டிஃபுல் டே. ஹலோ फ्रेंड्स, so much energy here. ஒரு கடையில் வேலை பார்த்தான். வைக்கிறேன் சார். ரொம்ப நல்லா இருக்கு சுரேஷ். நன்றி சார். கடை முதலாளி அவனை ரொம்ப நம்பினாங்க. ஒரு நாள் கடையில யாருமே இல்லாத நேரத்துல பணப்பெட்டியில அதிகமான பணம் இருந்துச்சு. அதை பார்த்த சுரேஷின் மனசுல ஒரு சின்ன ஆசை திடீர்னு வந்தது. இவ்வளவு பணம், இது தவறு, ஆனால் சோதனையாக இருக்கிறது. ஆனா உடனே என்னோட மனசை அடக்கிக்கிட்டு தவறான பணம் நிம்மதியை தராது என்ற நினைப்புக்கு அண்ணன் நினைத்து கொண்டார். சில நேரத்துல முதலாளி வந்து கணக்கு பார்த்த போது எல்லாம் சரியா இருந்துச்சு. அவர் சுரேஷ பார்த்து, உன்னை நான் நம்பினது என்னைக்குமே வீண் போகல அப்படின்னு கூறி சம்பளத்தை வேற அதிகப்படுத்தி கொடுத்தாரு. சுரேஷ், உன் கடின உழைப்பை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். நன்றியா, இது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. உன் சம்பள உயர்வுக்கான கடிதம் இதோ. அதிகாரி, நன்றி. நான் இன்னும் கடினமாக உழைப்பேன். தொடர்ந்து உழை, எங்கள் கடைக்கு நீ மிக முக்கியம். அப்படியே அந்த கடையில தொடர்ந்து வேலை செஞ்ச சுரேஷ் 5 வருஷங்களுக்கு அப்புறமா அந்த கடையோட மேலாளரா உயர்ந்துட்டான். அவன் சொன்னா, பொய் சொல்லாத ஒழுக்கமாக வாழ்வது மனிதனை உயர்த்தும் என்று. பெருமையில்லா ஒழுக்கம் மனிதனை உயர்த்தும். இந்த கொள்கையை நாம் எப்போதும் கடைபிடிப்போம். கதையின் நீதி: புலன்களை அடக்கி நேர்மையுடன் வாழ்பவர்களை உலகமே மதிக்கும் என்பதுதான் இந்த குறளின் அர்த்தம். மீண்டும் ஒரு முறை திருக்குறள் பாத்திரலாமா? 6வது குறள். பொறிவாயில் 5 வித்தான், பொய்த்தீர் ஒழுக்க, நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் எனும் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி சொல்லாத நல்ல ஒழுக்கத்தில் நிலைத்து வாழ்பவர்களில் வாழ்வு நலமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வார்கள். கடவுள் வாழ்த்துல 7வது குறள் பாக்குறோம். தனக்கு உமை இல்லாதான் தாள் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: தனக்கு ஒப்பில்லாத இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்களை தவிர மனக்கவலையை நீக்குவது மிகவும் கடினம். இத வச்சு ஒரு கதையை பாத்திரலாமா? கதை. கவலையில் இருந்த குமார். குமார் அப்படின்ற ஒரு இளைஞன் குடும்ப பொறுப்பு, கடன் சுமை, வேலை இழப்புன்னு பல கவலைய தினமும் மனசுல போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். இந்த கடன் பில் எப்படி கட்டுவது? ஒண்ணுமே சரியில்லை. இரவில் தூங்காம அழுதுகிட்டே இருப்பான். ஒரு நாள் அவங்க கிராமத்துல மனசு சஞ்சலமா இருக்கு. ஏதாவது நல்ல நடக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். இந்த கிராமத்துல ஏதோ ஒரு வழி இருக்கும். ஒரு கோவிலுக்கு போயிருக்கான். அங்க இருந்த முதியவர், கவலைகளை மனதில் மட்டும் வைத்தால் அது பெரிதாகும். இறைவனிடம் ஒப்படைத்து நம்பிக்கையுடன் முயற்சி செய். அந்த நாள் முதல் குமார் தினமும் காலையில எழுந்து இறைவனை நினைத்து அமைதியா பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான். புதிய நம்பிக்கை. மனம் தெளிவாகுது. புதிய வேலை தேட ஆரம்பிச்சா. என் திறமைகளை நிரூபித்து ஒரு சிறந்த வேலையை பெறுவேன். ஒவ்வொரு அடியும் என்னை வெட்டிக்கு நெருக்கமாக்குகிறது. இன்று என் அதிர்ஷ்ட நாள். சில வாரங்கள்லயே நல்ல வேலையும் கிடைக்குது. Congratulations Kumar, welcome to the team. Thank you sir, this means the world to me. Your talent will shine here. I'm so happy. Thank you everyone. Congratulations Kumar. சில நாட்கள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கடன்களும் முடியுது. இதோ நம் கடன் இன்று முழுமையாக அடைபட்டது. நன்றி மகனே, உன் செயல் எங்களை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. இப்போது நமது வாழ்க்கை புதிய தொடக்கம். அப்பா, நீங்க மிக சிறந்தவர். இந்த மகிழ்ச்சிக்கு நன்றி குடும்பமே. கண்களில் நீர் மல்க சொன்னான். என் கவலை போனது பணம் வந்ததால் இல்லை, மனக்கவலை அடைந்ததால். கடவுள் வாழ்த்துல 7வது குறள் பாக்குறோம். தனக்கு உமை இல்லாதான் தாள் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.
பொருள் தனக்கு ஒப்பில்லாத இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்களை தவிர மனக்கவலையை நீக்குவது மிகவும் கடினம். கடவுள் வாழ்த்துல 8வது குறள் பாக்குறோம். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தா கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பொருள் அறத்தின் கடலான இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்களை தவிர பிறவி என்னும் பெருங்கடலை கடப்பது மிகவும் கடினம். இப்ப இத வச்சு ஒரு கதைய பாத்திரலாம். கதை மாற்றம் கண்ட மனிதன். மணி என்ற ஒருவன் இளமையில் ரொம்ப தப்பான வழியில வாழ்ந்துட்டு இருந்தான். கோபம், பொய், சண்டை, சுயநலம்னு எல்லாமே அவனோட வாழ்க்கையில இருந்துச்சு. யாருமே அவரை மதிக்கிறதே கிடையாது. இது தவறான வாழ்க்கை. என்னம்மா நீ அமைதியாரு. உங்கள் பிடிவாதம் எல்லாத்தையும் கெடுக்குது. உன் கோபம் எங்களை பயமுறுத்துது. உண்மையை சொல்றேன், மாறணும். வயசு ஆக ஆக மன அமைதி இல்லாம தவிக்க ஆரம்பிச்சான். என் வாழ்க்கை இப்படி முடியணுமா? இனி யாரும் இல்லை. என்னோட வாழ்க்கை இப்படிதான் போயிடுச்சா? தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை யாரும் நினைக்க மாட்டாங்களா? ஒரு நாள் ஒரு சான்றோர் அவனிடம், பணம் இருந்தாலும் அறம் இல்லையெனில் வாழ்க்கை வெறுமைதான். ஒரு நல்லதை செய்ய ஆரம்பி. அந்த வார்த்தை மணியின் மனதை மாற்ற ஆரம்பிச்சு. அந்த முனிவரின் வார்த்தைகள் என் மனதை உறுத்துகின்றன. நான் செய்த தவறுகளை எண்ணி வருந்துகிறேன். ஆனால் இப்போது நம்பிக்கை துளிக்கிறது. மாறுவதற்கான நேரம் இது. அவர் ஏழைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவ ஆரம்பிச்சான். பாட்டி, இந்த சாப்பாடு உங்களுக்காக. அப்பா நன்றி. கண்ணீர் வருது. அழாதீங்க பாட்டி, சந்தோஷமா சாப்பிடுங்க. இறைவன் உங்களுக்கு நன்மை செய்வார். நன்றி பாட்டி. உண்மையா ஊர் மக்களே, பேசவும் நான் உங்களிடம் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். கடந்த காலங்களில் நான் சில தவறுகள் செய்தேன். இனி நான் நேர்மையாக இருந்து உங்கள் அனைவருடன் இணைந்து பணியாற்றுவேன். உன்னை நம்புகிறோம். தினமும் இறைவனை நினைத்து நல்ல வழியில நடக்கவும் ஆரம்பிச்சார். இறைவா, என் வாழ்க்கையில் உன் ஒளியே வழிகாட்டி. சில காலத்துல மக்கள் அவரை மதிக்க தொடங்கினாங்க. மணி அண்ணா, இந்த மாலையை வாங்குங்க. நன்றி குழந்தை, ரொம்ப அழகா இருக்கு. அண்ணா, நீங்க எங்களுக்கு ஹீரோ. ஆமா மணி, நீ எங்களுக்கு மிகவும் முக்கியம். உங்கள் அன்புதான் என் பலம். நன்றி அனைவருக்கும். மனதளவிலையும் அவருக்கு நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சு சொன்னா, நான் வாழ்ந்ததே இன்று முதல்தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். நீதி, அறமும் இறை நம்பிக்கையும் மனிதனை தவறான வாழ்வில் இருந்து கரை சேர்க்கும் என்பதாகும். ஒரு முறை குரல் பார்க்கலாம். 8வது குரல். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பொருள் அறத்தின் கடலான இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்களை தவிர பிறவி என்னும் பெருங்கடலை கடப்பது மிகவும் கடினம். இந்த மாதிரி வீடியோக்களை பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.